Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மொரப்பாக்கம் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ மங்களாம்பிகை தாயார் உடனுரை திரு சோழீஸ்வரரின் 4ஆம் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஸ்ரீ சக்தி வலம்புரி விநாயகர் ஸ்ரீ ஓங்காளியம்மன் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு நாட்டாமங்கலத்தில் கோவில் மங்கள இசை, கணபதி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குடம், முளைப்பாலிகை எடுத்து வந்து சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றது. வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளத்தில் இதுவரை செப்பு காசுகள் உள்ளிட்ட 3420 தொல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என தொல்லியல் துறை இயக்குனர் பொன் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறையை ஒட்டி அண்ணாமலையார் கோயிலில் வழிபாடு செய்ய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான வாகனங்களில் பக்தர்கள் வந்தனர். இதனால் திருவண்ணாமலை மாநகரம் முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் மத்திய பேருந்து நிலையத்திற்குள் நுழைவதற்கே பேருந்துகள் அரை மணி நேரத்திற்கும் மேலாக காத்து கிடந்தன. இத்தகைய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த திமுக அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் 4 முறை கூட்டம் நடத்தியும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போக்குவரத்து காவல்துறையினர் திணறி வருகின்றனர். தர்மபுரி அருகே காதலி வேறு ஒருவரை திருமணம் செய்ததால் காதலன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வழக்கு பதிவு செய்யாத காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாதகவுண்டன் கொட்டாயைச் சேர்ந்த சந்தோஷம், கொலக்கப்பட்டியைச் சேர்ந்த பாரதி என்ற பெண்ணும் கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி பாரதிக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நடந்ததால் சந்தோஷ் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவரை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாததால் சந்தோஷின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் அருகே அமைந்துள்ள நவ திருப்பதி ஸ்தலங்களில் 9வது கோவிலான ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 13ஆம் தேதி கருட சேவை நிகழ்ச்சியும் 17ஆம் தேதி உற்சவம் தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரையிலும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி வளம்புரிவிளை குப்பை கிடங்கில் 3வது நாளாக பற்றி எரியும் தீயால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பீச் ரோடு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் குப்பைகளில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் புகை அப்பகுதி முழுவதும் பரவி பொதுமக்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் திணறினர். திடக்கழிவு மேலாண்மை மையத்தில் இயந்திரங்கள் செயல்படாததால் நீண்ட நாட்கள் குப்பை தேக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் மீது அக்கறையின்றி செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக ஆட்சியாளர்களும் சரி, இன்னைக்கு மாநகராட்சி வேட்பாளரானாலும் சரி, அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது மெயினாக இந்த வலம்புரி குப்பை கிடங்கை மாற்றுவோம் என்றுதான் தேர்தல் அறிக்கையை கொடுக்கிறாங்க. அதே தேர்தலுக்கு இந்த ஆட்சியிலும் திமுக அரசால் கொடுக்கப்பட்டது. ஆனால் இது நிறைவேற்றப்பட்டதா என்பது கேள்விக்குறியாகி குப்பை கிடங்கை மாற்றிவிட்டு பூங்கா அமைப்புன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பூங்காவில் அதே குப்பை தான் எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இது அரசின் தோல்வியையே காட்டுகிறது. அது ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலைக்கு உண்டாயிருக்கு. காரணம், இந்த ஒரு திட்டத்தை, ஒரு காரியத்தை மக்களுக்காக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே இன்னைக்கு தமிழக அரசால் செய்ய முடியவில்லை என்பது வேதனை விஷயம். இல்லை தமிழக அரசால் செய்ய முடியவில்லையா, இல்லை மாநகராட்சியினுடைய மேயரால் செய்ய முடியவில்லையா? சிவகங்கை மாவட்டம் அருகே வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. கண்டாங்கிப்பட்டியில் மஞ்சு விரட்டு போட்டிக்காக மதுரை, சிவகங்கை, புதுகை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 19 காளைகளும் 173 மாடுபிடி வீரர்களும் போட்டியில் பங்கேற்றனர். இதையடுத்து முதலில் களத்தில் இறங்கிய 10 காளைகளில் 8 காளைகளை குழுவாக செயல்பட்டு மாடுகளை அடக்கி மாடுபிடி வீரர்கள் தங்களது வீரத்தை பறைசாற்றினர். மேலும் மாட்டினை அடக்கிய வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.